போடும்போது நிறைய பேர் எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும்னு கேட்டீங்க. சாரி கட்டும்போது முக்கியமான வேலை சுந்தரி ஒண்ணும் பண்ணல. இந்த மாதிரி போடும்போது வாய் அப்படி போதும். உங்களுக்கு சில மேக்கப் போட்டிருக்கதே பெருசா தெரியாத மாதிரி எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அப்படியா? சரி சரி சரி. நல்லபடியா போயிட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணும் இது ஹனிமூன் கிளம்பிட்டாங்கடா. போயிடலாம் அவ்வளவுதான். 5th படிக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும். இப்போ வர வழியில நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. Hey guys, welcome to Anita Sampath Vlogs. பாருங்க என் பெட்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன மலை போல குவிச்சிருக்கு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல guys. இன்னைக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்கள வந்து கடைசியா நம்ம மண்டபம் வாட்ச்மேன் இருப்பாரு, அவர்கிட்ட பேசிட்டு கல்யாணம் எந்தபடி முடிஞ்சுன்னு கேட்டுட்டு கிளம்பி 6 மணி ஆயிடுச்சு கைஸ். கிளம்பணும் இனிமேதான். அந்த பையன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு பையன், நம்மளோட கேமராமேன் பையன். நமக்கு நிறைய கேமராமேனோட பையனா? கேமராமேன் பையன், அவன் ஒரு கேமராமேன். ஓகேவா? கேமரா பர்சன் அவன். சோ அவன் வந்து நாங்க நியூஸ் 7 சேனல்ல நானும் பிரபாவும் ஒர்க் பண்ணல ஒன்னா. அந்த இடத்துல அவனும் வேலை செஞ்சுட்டு இருந்தான். சோ சொல்ல போனா பிரபாக்கு முன்னாடி இருந்து எனக்கு வந்து அகிலன் நல்லா தெரியும். அகிலன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம், அந்த வெட்டிங் குழந்தைக்கு திருமணம். ஆமா, நாங்க நியூஸ் 7ல ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து இன்டர்னா வந்த ஒரு குழந்தை, காலேஜ் முடிச்சுட்டு வந்தான். இப்ப வந்து ஒன் இந்தியால ஒர்க் பண்றான். சோ அவனுக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம். நாங்க வந்து குழந்தையா பார்த்த ஒரு பையனுக்கு இன்னைக்கு கல்யாணமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ அது கிளம்புறேன். அது என்ன ட்ரெஸ் போடுறேன்னு தெரியல கைஸ். அதுக்காக பல மணி நேரம் ஆராய்ச்சிக்கு பிறகு எனக்கு கூப்பிட்டு சொல்றா, வெளியே வச்சிருக்கேன், ட்ரெஸ் எனக்கு போட்டுக்க எதுவுமே இல்ல. இது வந்து என் அம்மாவோட ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்த புடவை. எடுத்து எப்படியும் இந்த கல்யாணம் ரோமா சித்தி கல்யாணம் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த பையனுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கான். 16 வருஷம் பழைய புடவை. இது கட்டலன்னா நினைச்சானா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இதுவும் கட்ட முடியல. அப்புறமா இது வந்து எங்க அத்தை கட்டலாம்னா என்ன கட்ட முடியல ரீசன் சொல்லுவேன். என்ன கட்டலாம்னா சரியா பிளவுஸ் அமையல எனக்கு. ஏன்னா இதுல ஒன் சைடு தான் பார்டர் இருக்கு, ஒன் சைடு பார்டர் இல்ல. அப்புறம் இது பாத்தீங்கன்னா எங்க அத்தை வந்து இப்ப பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தது. சரி, சோ இதுவும் வந்து அயன் பண்ற இந்த இது வந்து சுருக்கம் வந்து கலையவே மாட்டேங்குது. எவ்வளவு ஹீட் வச்சு இதுக்கு மேல ஹீட் வைக்க பயமா இருக்கு. சரி ஓகே, அதுவும் வேலைக்கு ஆவல. அடுத்து இந்த மாதிரி அதே மாதிரி கிரீன் ரெட்ல இது வச்சிருந்தேன். ஆனா இதோட பிளவுஸ் வந்து கொஞ்சம் லூசா இருக்கு. இது சந்திரமுகி ஜோதிகா மாதிரி நெத்திச்சுட்டி கம்மல் நின்று இருக்க பாருங்க. என்கிட்ட இருக்கிறதே வந்து ஒரு 10 புடவை தான் இருக்கும். எனக்கு அதுல ஒரே கன்ஃபியூஷன். எது ஏன்னா புடவைன்றத ஒண்ணு வந்து அது வந்து ரொம்ப அப்படி கிடையாது. ஆமா கிடையாது. வந்து கட்டுறதுன்றது வந்து எப்பயாவது கட்டுறமோ இல்லையோ பாசத்துக்கு ஹஸ்பண்ட் எடுத்து தரணும். அது கட்டுறமோ இல்லையோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. சரி, மொத்தத்துல அவனும் எனக்கு எதுவும் வாங்கி தரல. ஆன்டி உள்ள இந்த ஒரு சாரி இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல கிரீன் இருக்கேன்னு இந்த கிரீன் பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ணேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா புடவை வந்து இந்த பக்கம் போடும்போது பாருங்களா என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் போடும்போது வெறும் பிங்க் தான் வருது ஃபுல்லா. இப்ப இந்த கிரீன் என்ன ஆயிடும், இப்படி மடிச்சுட்டு வச்சுப்போம். சுத்தமா கிரீனே தெரியல. இப்ப இதுல வந்து இத மேட்ச் பண்ணனும், செட் ஆகாது. சரி, அந்த புடவைய கட்டி தலையில நடைங்க பேசாம. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கனால இப்ப என்ன பண்ணேன் நான் கடைசியா எதுவுமே வேணாம் அப்படின்னு பாதி முடிஞ்சு போச்சு. இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. இதை நான் இப்பதான் நூலே பிரிச்சேன். நீங்க நம்பலன்னா உங்க பாருங்க, இந்த நூலே இப்பதான் இந்த சாரி வந்து நான் பிரிச்சேன். ரொம்ப இந்த கலர் எனக்கு பிடிக்கும். லைட் கிரீன் வித் டார்க் கிரீன் காம்போ. கடைசியில சரி இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். இது வந்து காட்டன் புடவை ஆக்சுவலி. பட் வந்து வெட்டிங்க்கும் நாங்க ஈஸியா போடல. இது வந்து கல்யாணி காட்டன் சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் பேரு. இதை நான் எங்க வாங்கினா ப்ரமோஷன் கிடையாது, நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். எனிவே நீங்க கமெண்ட்ல கேட்பீங்க, அதனால இப்பவே சொல்லிடுறேன். செட்டிநாட் சாரீஸ் கமெண்ட். அவங்க இப்போ இந்த வீடியோ நீங்க ஒரு 1 வீக் கழிச்சு பாக்குறீங்கன்னா அப்ப நான் கமெண்ட் பார்க்க மாட்டேன் இல்லையா? சோ அப்ப உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் இப்பவே சொல்லிடுறேன். செட்டிநாட் சாரீஸ் வாங்கினேன். இந்த கலரை கட்ட மனசு இல்லாம அப்படியே வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு எல்லாம் கலைச்சு பெட் எல்லாம் கலைஞ்சு வேற வழியில அதை கட்டிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னைக்குதான் இந்த ஒரு 10 நாளா தாங்க எங்க ரூம் கொஞ்சம் கிளீனா இருந்துச்சு, நீட்டா எல்லாமே. இன்னைக்கு முடிவு பண்ணா பாருங்க, மொத்தத்தையும் கலைச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்து. ஆல்ரெடி இருக்கு, மேபியா இருக்காங்கல்ல, மேபியான ஒரு பேஜ் இருக்காங்க. சோ அவங்க வந்து எனக்கு விகடன் அவார்ட்ஸ் ஆங்கர் பண்ணும்போது எனக்கு ஒரு சாரி கொடுத்தாங்க. அதோட பிளவுஸ் இது. இந்த பிளவுஸ் இந்த டார்க் நல்லா மேட்சா இருக்கனால இதை வந்து இந்த சாரிக்கு மேட்ச் பண்றேன். நிறைய பேர் எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும்னு கேட்டீங்க. ஒண்ணுமே இல்ல, அது மாதிரி 4 பிளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு புடவைக்கு ஏதாவது ஒன்று மேட்ச் ஆயிடும். அதான் மிக்ஸ் அண்ட் மேட்ச். அது கவலைப்படாதீங்க ஓகேவா? நல்லா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் மேட்ச் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் குளிக்கல, குளிச்சுட்டு வந்துடுறேன். இதுக்கு அப்புறம் தானா? அப்புறம் எப்படி வந்து மேக்கப் பண்ணணும், ஒரு கெஸ்ட் இதுவா போனா எப்படி சீக்கிரம் பண்ணணும் அதெல்லாம் நான் அதாவது இப்ப எப்படின்னா கெஸ்டா போனா அதுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும், கல்யாணம் பொண்ணாவே நீங்க இருந்தீங்கன்னா எப்படி மேக்கப் பண்ணணும், எல்லாம் ஒரு மேக்கப் ஒரு விதம் இருக்கு. பசங்க வந்து எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி மூஞ்ச மட்டும் கழுவிட்டு வாங்க அப்படின்னு வேணா பண்ணிக்கோங்க. யாரு வேணாம் நம்மளா சொன்னோம், அவங்களே பண்ணிக்கிறது இல்ல. அதுல பெருமை வேற, நாங்கெல்லாம் பவுடர் கூட போடுறது இல்லன்னு.
நான் வருவேன், நீ வருவியா? நீ வருவேன், வா 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 சரி வா, அப்படியே வா, அப்படியே கிளம்ப, அப்படியே கிளம்பி வா. நமக்கு ஒரு எப்பயோ ஒரு டே வெளிய போறோம். எப்பயோ ஒரு தடவையா? எப்பயோ ஒரு தடவையா? எப்பயோ ஒரு தடவையா? வெட்டிங்ல எப்ப போறேன்ப்பா? அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட வீட்டுல இல்லாம வீட்டுல வெளிய போகாம இருந்ததே இல்ல. நேத்து கூட vlog பாத்தீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க, நான் வெளிய போனேனா? அவங்க வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாரும் நீ போனீல்ல, அதனால அவங்க வந்துட்டாங்க. நேத்து நான் போனேனா? அதுதான் அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து நேத்து ஒரு வேலை, இன்னைக்கு ஒரு வேலை, நாளைக்கு டப்பிங், நாளைக்கு ஷூட்டிங் டெய்லி வச்சிருக்கேன். அது வந்து மேக்கப் போட்டு போறேனா, நைட் Dress போட்டு போவேன் நான் டப்பிங்க்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போறது எப்பயாவது வெட்டிங்க்கு போறதுனால நான் லைட்டா நிறைய மேக்கப்லாம் இல்ல, லைட்டா எப்படி பண்ணனும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ், saree கட்டும்போது முக்கியமான வேலை எங்க ஹஸ்பண்ட வந்து என்ன சொல்லி எடுத்து வைக்கிறது. நல்லா இப்படி பண்ணும் பாப்போம். மேல இருந்து எத்தனை பேருக்கு இப்படி பண்ணிருப்ப பாருங்க. ஏதோ யாருக்குமே புடவை கட்டி விட்டதில்லைன்ற மாதிரியே நடிக்கிறான் பாருங்க. இல்லடா, அவங்க எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்டா. ஓ ஓகே, புடவைக்கான தேவையே இருந்தது இல்லையே. கைஸ் எஸ், நான் வந்து saree கட்டிட்டு வந்துட்டேன். அண்ட் கம்மலும் போட்டிருக்கேன். இது வந்து கோல்டு கம்மல் தான். பொதுவா வந்து அந்த சாரிக்கு மேட்சிங் ஏதாவது நான் போட்டு போவேன். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் இந்த ட்ரெடிஷனல் ஃபீல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணி காட்டன் வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஒரு பட்டு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். காட்டன் புடவை தான், ஆனா நீங்க கல்யாணத்துக்கு கூட கட்டிட்டு போகலாம், அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த முகூர்த்தம் மார்னிங் போனா எப்படி போவோம், அந்த மாதிரி போன ஒரு மூடு தோணுச்சு, அதனால நான் வந்து இது போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ்ல மேக்கப் போட்டிருக்கதே பெருசா தெரியாத மாதிரி எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கணும். இது ரெண்டு வச்சு ப்ரெப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா நான் சொல்ல போற எதுவுமே வந்து ப்ரமோஷன் கிடையாது. இது வந்து என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர், டாக்டர் ஷீத்தோடது. ஸோ நான் இந்த மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து இந்த லிப் பாம் போட்டுக்கிறேன். ஒன்னு மேட் ஃபினிஷா இருக்கும் ஆயிலி ஸ்கின்காக. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிலி ஸ்கின் இருந்தா கூட நீங்க ஈரப்பதமா போடலாம், ஒண்ணுமே தப்பு கிடையாது. ரொம்ப எரியுது கைஸ், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசணுமேன்ட்டு நீங்க ஏசி போட்டு வரேன். மாய்ஸ்சரைசர் போடாம மேக்கப் போடலாமா? நோ, மேக்கப் செம கேவலமா இருக்கும். நீங்க அப்படி போட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. போடும்போது மட்டும் நம்ம ஸ்கின் கொஞ்சம் பிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பிம்பிள்லாம் கிடையாது, அது ஸ்கின்னை நம்ம ரப் பண்றோம் இல்லையா, ஸோ பிளட் சர்க்குலேஷனால அப்படி இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மாய்ஸ்சரைசர் நல்லா போட்டு மேக்கப் பண்றீங்களோ அவளுக்கு அவ்வளோ மேக்கப் வந்து நீங்க போட்டதே தெரியாது, நேச்சுரலா இருக்கும். இது வந்து லிப் பாம். இது வந்து நான் புதுசா இப்ப வாங்கினேன். இந்த லிப் பாம் பேர் வந்து ஹைஃபன். இதை வந்து நான் எதை பார்த்துட்டு வாங்கினேன்னா, இந்த ஒரு பாட்டு இருக்கும்ல, பரம் 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 பரம சுந்தரி பரம் கீர்த்தி சானோன். என்னடி இது? பஃப். இது என்ன கண்ணத்துல ரோஸ் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? மண்டபத்துல இது வாட்ச்மேன் கிளம்பிட்டாப்லையா? ஐயோ, நான் இவங்களுக்கு வேற அவர் என்ன சொன்னாரு, தம்பி பூட்டிட்டு சாவி ஓரமா செருப்பு கடியில வச்சிருக்கேன், திறந்துட்டு போனீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணோட போட்டோ உள்ள இருக்கு, கல்யாண போட்டோ, அதை மட்டும் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு குயிக்கா சொல்லி கொடுத்து நான் கிளம்புறேன். ஓகேவா கைஸ்? நான் அங்கேயும் போயிட்டு இந்த லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மண்டபத்திலயும் காட்டுறேங்க பாருங்க. அங்கேயும் போய் சொல்லுவியா? இது வந்து ஹைஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக். இந்த பிராண்ட் வந்து அந்த பரமசுந்தரி பாட்டுல வருவாங்கல்ல, கீர்த்தி சனோன் அவங்களோட பிராண்ட். இப்ப நயன்தாரா அப்படி 9 ஸ்கின் ஒன்னு ஓபன் பண்ணி அவங்க வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்க இவங்களுக்கு முன்னாடியே ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் இந்த பிராண்ட். இவங்களோடதுல மோஸ்ட்லி நிறைய வந்து இந்த கலர்ல இருக்கும், டப்பா வந்து இந்த கலர்ல இருக்கும். இது வந்து பீச். பட் பீச் லைட்டா எனக்கு போட்ட கசக்கிற மாதிரி இருக்கு, சக்கரையும் இருக்கு, லைட்டா அந்த கசப் ஃபீலிங்கும் இருக்கு. இதுலயே வந்து வெண்ணிலான்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து பீச் வாங்கினேன், நீங்க வெண்ணிலா கூட வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து 345 ரூபாய். லினேஜ்னு ஒரு லிப் பாம் இருக்கு, சூப்பரா இருக்கும். அந்த லினேஜ் மாதிரி இது 90% ஒர்க் பண்ணுது, 80 to 90%. ஆனா லினேஜ் வந்து 800 ரூபாய், இது 345 ரூபா தான். அது எங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு ரேட்ல. ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல நிறைய சக்கரை போட்டிருக்காங்க, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதர்வைஸ் இதுலலாம் வந்து சூப்பர் க்ளோயிங்கா இருக்கு. பெருதாம் வாயே பலன்னு மின்ற மாதிரி. நீங்க டெய்லி காலேஜுக்குலாம் இந்த மாதிரி போட்டு போகலாம். காலேஜ் ஆஃபீஸ்க்குலாம் லிப்ஸ்டிக் போடாம இதை போட்டு லிப் டிண்ட் போட்டுக்கலாம், செம்மையா இருக்கும். லிப் டிண்ட் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு செம்மையா இருக்கும். லிப்ஸ்டிக்கே தேவையில்ல. ஓகே, நான் ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிட்டேன். நான் ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ் தான் லுக் வந்து பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கே பியூட்டின்னு ஒரு பிராண்ட். இது யாரு தெரியுமா? கட்ரினா கைஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட பிராண்டு. நயன்தாரா மாதிரி அவங்க ஓபன் பண்ண மாதிரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டாங்க. நயன்தாரா இப்பதான் பண்ணாங்க, இவங்களாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஐ திங்க் நான் சன் டிவிலாம் போகிறதுக்கு முன்னாடியே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரைமர் வித் க்ளோ. இது ப்ரைமராகவும் ஒர்க் பண்ணுங்க பாருங்க, மின்னுதா பலன்னு. ஸோ இது வந்து மேக்கப்புக்கு முன்னாடி போடுற ப்ரைமராகவும் ஒர்க் பண்ணும், க்ளோவாகவும் ஒர்க் பண்ணும். ஒருவேளை உங்ககிட்ட ப்ரைமர்லாம் ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, அதை போட்டுட்டு மேக்கப் போடுங்க, சூப்பராக நிற்கும்.
சன்ஸ்கிரீனே நான் ஸ்கிப் பண்றதே மேக்கப்பால தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப திக்கான மினரல் சன்ஸ்கிரீனா இருக்கும். ஒயிட் காஸ்ட் கொடுக்கக்கூடிய சன்ஸ்கிரீனா இருக்கும். ஒயிட் காஸ்ட்லாம் கொடுக்காத தண்ணி மாதிரியா இருக்க சன்ஸ்கிரீன் வந்து அப்படி பண்ணாது. என்னோட ஷார்ட்ஸ்ல நான் நிறைய சன்ஸ்கிரீன் உங்களுக்கு காட்டுவேன். எல்லாம் நீ வந்து சும்மா ப்ராடக்ட்ஸ் காட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுல இருக்க நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நிறைய எல்லாமே அது எல்லாமே நானும் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு சன்ஸ்கிரீன் நான் தனியா ஒரு சீரீஸ் போடுறேன். அதுல எந்தெந்த சன்ஸ்கிரீன் போட்டா மேக்கப் பண்ணலாம், எது போட்டா மேக்கப் பண்ண முடியாது, அதெல்லாம் உங்களுக்கு தனியா காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்கின்ல வந்து அந்த ஒரு க்ளோ நேர்ல பார்த்தா நல்லா தெரியும். ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்கே மட்டும் எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கனால இதை மட்டும் கவர் பண்றேன். உங்களுக்கு சப்போஸ் பிம்பிள் இருந்ததுன்னா அதே கன்சீலர் வச்சு நீங்க அதுவும் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நான் யூஸ் பண்ற கன்சீலர். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றேன். ஓகேவா? கன்சீலர் நான் இது வந்து கே பியூட்டி, இதுவும் அதுதான் கட்ரினா கைஃப் அவங்களோட தான். அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே செம பிக்மெண்டடா இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணாலே செம பிக்மெண்டடா இருக்கும். ஸோ சின்ன டாட் தெரியுதா, சின்ன டாட் இதுவே போதும், இதுவே நிறைய ஆயிடும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க எவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னு. ஸோ நான் இன்னைக்கு லைட் மேக்கப் போட்டு வெட்டிங் போறனால நான் நிறைய போடல. இப்போ நான் கொஞ்சம் பிரைடல் மேக்கப் மாதிரி ஈவெண்ட் எல்லாம் போனேன்னா நான் கொஞ்சம் நல்லாவே தாராளமா போட்டுப்பேன். அவ்வளோதான். லைட்டா அந்த ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் இருந்தா போதும். எசன்ஸ் இருந்தா, எசன்ஸ் ஃப்ளேவர் ஆரஞ்சு டிண்ட் இருந்தா போதும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ரொம்ப மட்டும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பில்டப் பண்ணிக்கோங்க. பில்டப் பண்றதுன்னா என்ன தெரியுமா, இந்த ஃபவுண்டேஷனை மேல மேல பில்டப் பண்றது, சீன் போட்டு பில்டப் பண்றது கிடையாது. இந்த மாதிரி போடும்போது வாய் அப்படி போதா உங்களுக்கு உங்க வீட்லயும் மேக்கப் பண்ணும்போது இப்படி அப்படி போகுமா? யாருக்கெல்லாம் அப்படி போகும்னு சொல்லுங்களேன். இது வந்து ஒரு லைட் கலர் கன்சீலர். இது பேர் ஏஜ் ரிவைண்ட் எரேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெபிலின் பிராண்டு. இது நல்லா திக்காக இருக்கும். நல்லா என்னோட ஃபவுண்டேஷன் கலரை விட இது ஒயிட்டு, ரொம்ப வெள்ளை. ஸோ ஆரஞ்சை மறைக்கிறதுக்காகவும் இந்த ஐ ஷேடோ ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? திரும்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப மேக்கப் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இதை நானே பண்ணிட்டு போயிருந்தேன்னா ஒரு 7-8 மினிட்ஸை நான் ஃபுல் மேக்கப் முடிச்சிடறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகேவா? இப்போ என் கண்ணு வந்து கவர் ஆயிடுச்சு. இனிமேல் நான் நார்மலாக வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது இனிமே தானா அப்படின்றீங்களா? ரொம்ப ரொம்ப லைட், வெரி வெரி லைட், அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக என்னோட மேக்கப் எடுத்துக்கிறேன். இது வந்து நார்ஸ் மேக்கப். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட. ஆனால் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் மேலே கூட வரும். ரேட்டு வந்து 4300 கிட்ட வரும். ஷாக் ஆகாதீங்க, இது நாங்கள் மீடியாவில் இருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் டெய்லி மேக்கப் போடனால இது தேவை. ஆல்சோ இது வந்து 30+ ஆகிட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட். 30+க்கு மேலே நம்ம திக்காக நிறையா போட்டு ஸ்கின்னை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. நேரம் இரவு 11 மணி. 30 நெருங்க ஒரு 25+லேருந்தே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரீத் பண்ணுற மாதிரி வாட்டரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் யங்காக இருக்க முடியும். நம்ம காசு மிச்சம் பண்ணுறோன்னு ரொம்ப திக்கான ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால், ஒருவேளை யாராவது விஜே மேக்கப் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, டெய்லி மேக்கப் போடுறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நல்ல ஃபவுண்டேஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் கூட ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. மைகி லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப வாங்கணும்னு இல்லை. 300ல் நீங்கள் லிப்ஸ்டிக்கு 100 ருபீஸ் மை வாங்கினா கூட போதும். பட் இது டைரெக்டாக ஃபேஸ் ஃபுல்லாக கான்டாக்டில் வரதுனால நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது 4300. திக் ஃபவுண்டேஷன் வந்து இதை விட காசுனாலுமே வாங்காதீங்க. தின் ஃபவுண்டேஷன் வாங்குங்க. தின்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக, பாருங்க இவ்வளோ தண்ணியாக இருக்கு. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வீடியோ தனியாக வேணும்னா சொல்லுங்கள். என்கிட்ட என்னென்ன ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கோ அதை நான் சொல்கிறேன். இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் சொல்கிறேன். கவரேஜும் பயங்கரமாக இருக்கும். அது திக்கு தான், ஆனால் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போடலாம், டெய்லி போட முடியாது. ஃபேஸஸ் கேனடா சூப்பராக இருக்குது. நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபேஸஸ் கேனடா, ஈவெண்ட்டுக்கு கூட ஃபேஸ் கேனடா போட்டு போயிடுவேன். ரொம்ப வெளியூர் எங்கேயாவது போகிறேன்னா நார்ஸ் எடுத்துகிட்டு போக பயமாக இருக்கும், மிஸ் ஆகிடுமோ, ரொம்ப காஸ்ட்லி ஆச்சேன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரேட்டு கம்மி, ஆனால் நல்ல பிராண்டு. ஆனால் ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா சின்ன டியூப் தானே, அதனால் கேரி பண்ணவும் வெயிட் இருக்காது. அதனால் நான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுவேன். நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு அதை போடுவேன். வீட்டிலேருந்து யூடியூப் ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணால் போடுவேன். ஓகே கைஸ், நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டேன். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, ஃபவுண்டேஷனில் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் மேலே நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல கே பியூட்டி, அந்த ஷைனுக்காக கொஞ்சமாக திரும்ப ரீஅப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ஷைன் வரணும் தெரியுமா உங்களுக்கு? கண்ணம் இங்கே இங்கே இந்த 3 பாயிண்ட், இந்த 2 கார்னர்ஸ் இங்கே மட்டும் ஷைன் இருந்தால் போதும். நினச்சிப்பாங்கப்பா அனிதா ஸ்கின் வந்து செம்ம
செம்ம ஷைனா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பிம்பிலிக்கா பிலாப்பி எல்லாமே வந்து ஷிம்மர் தான். ஓகேவா? நான் உங்களுக்குமே சொல்வேன், யார் அதை பார்த்துட்டும் பாசாமன்னு நினச்சி நீங்கள் வந்து உங்களை கம்மியாக நினச்சிக்காதீங்க. நம்ம ஸ்கின் தான் அப்படி இருக்குன்னு. எல்லாமே மேக்கப் தான். வாழ்வே மாயா இந்த மாதிரி. ஓகே, இப்போது அந்த ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு பவுடர் போடுறேன். இந்த பவுடர் போட்டால் இந்த ஷைன் லைட்டாக குறையும், திரும்பியும் வெளியே வந்துடும். அது எப்படி வெளியே வரும்னா, அது வரும் கொஞ்சம் நேரத்தில். இந்த பவுடரும் அதுவும் இப்போ வந்து தண்ணி தெளிக்கிறீங்க, தெளிச்சு உடனே கோலம் போட்டால் அது ஒரு மாதிரி மேலே தண்ணி மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த கோல பவுடர்லாம் அடியில் போயிட்டு அப்படியே செட்டில் ஆகிக்கும் தருமா. காலையில் அந்த கோலத்தை பார்க்குறதுக்கும் நைட் அந்த கோலத்தை பார்த்ததுக்கு போட்டோடனே பார்த்து வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகிட்டு நம்ம உள்ளே போட்ட அந்த ஷைன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த பவுடர் பேர் வந்து மேக். இதுவுமே வந்து 3300 3500 அந்த ரேஞ்ச் வரும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால இது வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து அந்த மாவு மாதிரி ஃபீல் கொடுக்காம நம்ம நேச்சுரலாக இருக்கிறனால வாங்கி வச்சுருக்கேன். இது நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நான் வேறு ஒரு பவுடர் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள். திரும்பியும் நம்ம பழையபடிக்கு மேக்கப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லுங்கள். என்னென்ன பவுடர்ஸ் வாங்கலாம், என்னென்ன ரேட்ஸ் வரும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அது வந்து ஒரு 400 300 தான் வரும். நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முக்கியமான பார்ட்டுக்கு போகிறோம். ஷேடோ. இந்த ஒரு ஷேடோ போதும், ஒன்றே ஒன்று. நைக்காலேருந்து ஒரே ஒரு ஷேடோ, இது போதும். என்ன வேணால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் லைட் கலர் பில்டப் பண்ணிக்கிறேன். அது மேலே கொஞ்சம் டார்க் கொடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப மேக்கப் லுக் கிடையாது, அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்லைனா நம்ம இன்னும் பிளாக் கொடுக்கலாம், நிறையா பண்ணலாம். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதோட. ஆங்குலர் ப்ரஷ். ஐப்ரோ ரொம்ப முக்கியம் பிகிலு. நீங்கள் நோ மேக்கப் லுக் பண்ணாலும் ஐப்ரோ விட்டுறாதீங்க. ரொம்ப திக்காக பண்ணி ஐப்ரோ பென்சில்லலாம் சில பேர் வரைவாங்க, அப்படிலாம் பண்ணவே கூடாதுப்பா. ஐப்ரோ பென்சிலாம் தயவு செஞ்சு குப்பையில் தூக்கி போட்டுருங்க. ஷேடோ இந்த மாதிரி பவுடர் எடுத்து லைட்டாக பண்ணுங்க போதும். ஆக்சுவலி நான் கண்ணாடி பார்த்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். ஃபோன் பார்த்து பண்ணுறதுனால எனக்கு சரியாக வரல. இப்போது நான் வந்து ஐ லேஷ் எதுவும் வைக்க போகிறதில்ல, நேச்சுரல் லுக். ஸோ என் கண்ணை வந்து நான் கேர்ள் பண்ணிக்கிறேன். கண்ணை கேர்ள் பண்ணல, இமையை மட்டும் கேர்ள் பண்ணுறேன். அப்போல்லாம் இதை பார்த்தாலே பயப்படுவேன். அப்புறம் பழகிடுச்சு. மஸ்காரா. மஸ்காராலாம் வந்து நிறைய பேர் சேர்ந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக மாற்றிடணும். அப்படி யூஸ் பண்ணாதீங்க, தனித்தனியாக ஆள்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் 4 months 5 months தூக்கி போட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு நடுவில் ஏதாவது கண் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருந்ததுன்னா மஸ்காராவை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுவுமே ரீசனாக இருக்கலாம். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு? அப்படி கேர்ள் பண்ணிட்டு போட்டதுனால பார்க்க நல்லா இருக்கு. மறுநாள் காலை 8 மணி. இங்கே பாருங்க, என்னோட பேக்கில் வந்து நான் ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருப்பேன். அந்த லிப்ஸ்டிக் நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன் கைஸ். நான் சும்மா என்ன பண்ணேன், விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் தான் போனேன். சும்மா தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் எனக்கு இருக்குன்னே தெரியாது. இது அவ்வளோ பட்டரி ஸ்மூத்து. பார்த்தாலே பாருங்க பலப்பலன்னு இருக்கா. க்ரீமி மேட் இருக்கும், ஆனால் ஃபுல் க்ரீமியாக அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் சும்மா ட்ரை பண்ணேன், மால்தீவ்ஸ் வந்து வரும். அதான் ஷைன் அடிக்குதுங்க பாருங்க, பலப்பலன்னு இருக்கா. லிப்பாமே தேவையில்லை, இதில் லிப்பாமும் இருக்குது. செம்ம ஷாக் ஆயிடுச்சு, என்னடா செமையாக இருக்கே. நல்லா அந்த ஏர்போர்ட் லைட்டிங்கில் பார்க்க வேறு லெவலில் இருந்தது. உடனே பிரபாட்ட போய் சொன்னேன், வாங்கிக்க வாடா, விலை ஜாஸ்தின்னு. பரவாயில்ல, இதானே நம்ம ஃபீல்டு அப்படின்னா. அப்போ அவனே நம்பல. இன்ஸ்டாகிராமில் வந்து கோட் போட்டாச்சு, இது போல் போட்டேன், நான் வாங்குவா வேணாமா என்ன சொல்கிறீங்க. எல்லாரும் வந்து அக்கா இது உங்கள் ஃபீல்டு, நீங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ண யோசிக்கக்கூடாது, வாங்கிக்கோங்க, காசு இருந்தால் பரவாயில்லன்னாங்க. உங்களால் நான் இதை வாங்கினேன். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி சரி சரி, நல்லபடியாக போயிட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணும் இது ஹனிமூன் கிளம்பிட்டாங்க. போயிடலாம் அவ்வளோதான். இது மாமாத்தோடது. இது வந்து லிப் சீக் ஐ டிண்ட், கண்ணுக்கும் போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். அந்த மாதிரி தான் சொன்னேன். ஒரு டிண்ட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். நான் தனியாக உங்களுக்கு வீடியோவில் இதெல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது, சொல்லி போட வேண்டியதாக இருக்கப்பா. அப்புறம் உனக்கு என்னப்பா நீ சும்மா சொல்லுவ அப்படின்னு நினச்சிப்பீங்க. அதனால் நானே வந்து சொல்லிடுறேன், அப்படி கிடையாது அப்படின்றது உண்மையை. இது வந்து சும்மா இப்படி போட்டால் இது நல்லாயிருக்கும். சில பேர் வீட்டில் ப்ளஷ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இடத்துல போட வேணாம். எனக்கும் வந்து ரொம்ப ஓவராக இருந்தால் பிடிக்காது, நான் கம்மி பண்ணிடுவேன். இதை பவுடர் எடுத்து இது மேலே போட்டுருவேன். இப்போ வந்து சுத்தமாக தெரியாது, அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பிளெண்ட் ஆகிடும். இந்த
இந்த கோல்டு இருக்குல்ல ஷிம்மர் எடுத்து மிடில் மட்டும் வைக்க போகிறேன். அப்போ ஒரு பலக் 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 அப்படின்னு ஒன்று வரும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. வாவ், அவங்க கண்ணு மூடி திறக்கும் போது நடுவில் என்னமோ ஆகுதுங்க, நல்லா கறந்து கண்ணில் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் பண்ணலாம். சொல்லுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்லுவாங்க அந்த பொண்ணு சீமந்தம் வச்சிருக்காங்கடா கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வந்து அப்படியே சீமந்தத்தை அட்டன் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஒண்ணுமே இல்லை, கடைசியா ஒண்ணே ஒன்று செட்டிங் ஸ்ப்ரே எடுங்க. அதே அடி கிச்சன் மாதிரி அதே மேக்கப். எல்லா மேக்கப் தண்ணி போட்டு கலைச்சிட்டே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இது போட்டா மேக்கப் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும், இன்னும் நல்லா ஷைன் கொடுக்கும். ஓகேவா? என் மேக்கப் முடிஞ்சிருச்சு. நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வரேன். இப்ப டைம் இல்ல, நான் டைரக்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். गाइस நான் ரெடி ஆயிட்டேன். அப்படியா? சரி 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 சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். சரி, ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்டா உனக்கு. சரி போமா, குழந்தை பாக்க கூப்பிடுறாங்க. அதெல்லாம் இல்ல கைஸ், சீக்கிரமா தான் ரெடி ஆனேன். சரி நான் ஃபுல் வியூ காட்டுமா? கைஸ் என் saree எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இது காட்டன் saree தான், ஆனா கல்யாணத்துக்கு கட்டிட்டு போற மாதிரி சூப்பரா இருக்குல்ல. இந்த சாரியோட ரேட் வந்து 900 to 1000 rupees தான் இருக்கும். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். எதுவும் ப்ரொமோஷன்லாம் இல்ல, நான் வந்து மனசார சொல்றேன். அண்ட் நான் மேட்ச் பண்ணிருக்க வந்து இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கோல்ட் போடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா இதை நான் வாங்கினது ஒரு முறை கூட போடல. நாங்க ரீசெண்டா இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தோம், அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு. அதுக்கு முன்னாடி தான் நான் இதை வாங்கினேன், சீட்டு கட்டி வாங்கினேன், கோல்ட் ஷீட் போட்டு வாங்கின உடனே அம்மா ஆப்ரேஷன் வந்துருச்சு. அப்படியே நான் அடக்கடல வச்சுட்டேன். இதை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வியர் பண்றேன். வாங்கி 1.5 வருஷம் மேல இருக்கும். இல்ல 1 இயர் இருக்கும் வாங்கி. போன வருஷம் கோல்ட் ஷீட்ல வாங்கினேன். வாங்கி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால ஆசையா இருந்துச்சு. இது வந்து பிரபா எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ண கம்மல். இது வந்து நான் அதுக்கு முன்னாடி வாங்கினேன். இது 1 பவுன் தான் கைஸ். 1 பவுன்ல பிரேஸ்லெட்டே வருது. 9 கிராம்ஸ் தான். எஸ், வாங்க அங்க போலாம். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி போலாமா? ஐயோ ஆஃப் பண்ணிட்டான் பாருங்க, சொல்ல மறந்துட்டேன். நான் மை மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். மை மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் கைஸ். கைஸ் நம்ம வெட்டிங்க்கு வந்துட்டோம். சொல்றா எல்லாம் பையனை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துருக்காங்க, 5வது சேர்த்துருக்காங்க. 5th ஸ்டாண்டர்டா? பையன் 5வது படிக்கிறானா, ஃபர்ஸ்ட் பர்த்டே கூப்பிட்டுருக்காங்க. அதான் வந்துட்டோம் பர்த்டே பார்ட்டி தானே. 5th படிக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும். பையன் 5th படிக்கிறானாடா. இது ஃபர்ஸ்ட் பர்த்டே சொல்லிட்டானா, பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. வாங்க கைஸ் போவோம். இந்த இடம் என்ன எங்க இருக்கு? மேடவாக்கம் கிட்ட ஸ்ரீதேவி பேலஸ். இன்னும் 2 ஸ்டாப் தள்ளி போயிருந்தோம்னு வச்சுங்களேன், குழந்தைய காலேஜ் சேர்த்துருப்பாங்க. அதுதான் சொல்ல மறந்துட்டோம். இப்போ வர வழியில நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம நார்மலா தான் இருந்தோம் சிக்னல்ல. பின்னாடி இருந்து ஒரு கேர்ள் வந்து இடிச்சிட்டாங்க. நம்ம வீலுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வீல் பக்கத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மேல பைக் விழுந்துருச்சு. அவங்க பைக்கே அவங்க மேல விழுந்துருச்சு. சிக்னல்ல நிக்கும் போது டமார்னு ஒரு சத்தம். பயந்துட்டோம் நாங்க ஒரு செகண்ட். பட் நாங்க எதுவும் அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணல, எதுவும் கேட்கல. ஏன்னா அவங்க பொழைச்சதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்க விட்டுட்டோம், எதுவும் கேட்கல. சுத்தி வந்து அந்த பொண்ணு மேல விழுந்துருச்சு. எவ்வளவு வேகமா ஓட்டுறது பொம்பளை. செம்ம ஸ்பீடு. தெலுங்கு சிக்னல், ரெட் சிக்னல். எங்க பின்னாடி செம்ம ஸ்பீடா வந்து காரே உடைச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 to 40,000 எங்களுக்கு செலவு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதான் நம்ம காரோட நிலைமை. பின்னாடி பாருங்க மொத்தமா தூக்கிடுச்சு. ஸோ அந்த இடம் வந்து நீங்கள் அதை மட்டும் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது, மொத்தமாக அதை தூக்கிட்டு தான் எடுக்கணும். ஃப்ரண்ட்டு கண்ணாடி பாருங்கள் எப்படி நொறுங்கிடுச்சுன்னு. ஸோ கண்ணாடியும் போயிடுச்சு. அந்த பேக் வந்து டோட்டலாகவே அப்படியே தூக்கிட்டு வந்துடுச்சு. அதை வந்து அவங்க தட்டி விட்டுருக்காங்க. அந்த கீழ் பார்ட் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிச்சுட்டு ஃபுல்லாக போடணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பயங்கரமாக செலவாகும். இங்கே பாருங்கள், வெளியே வந்து அகிலனோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அகிலனும் இப்படி இருக்க மாட்டான், ஸ்வேதாவும் இப்படி இருக்க மாட்டாங்க. என்ன அவனை கொஞ்சம் க்யூட்டாக காட்டியிருக்காங்க 2 பேரையும். கைஸ் மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 2 பேருமே எங்களுக்கு தெரியும், பயங்கர க்யூட், மெச்சோர்ட் அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான கிட்ஸ் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேக்கப் லுக்லாம் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம ஃப்ரெண்டு ரினு நம்ம வீட்டுக்கெலாம் நேற்று கூட வந்தாங்களே. அண்ட் நம்ம டிரான்சிஷன் ரீல்ஸ்க்குலாம் அவங்க தான் மேக்கப் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த வெட்டிங்க்கும் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்மளோட ஷோஸ்க்கு ஏதாவது கேமராமேனாக வரும்போது ரினு கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். நாங்களும் கேஷுவலாக ஒரு போஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன், எங்களால் வந்து கொடுக்க முடியல. அண்ட் நீங்கள் நினச்சிக்காதீங்க கைஸ், என்னடா அது ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்றாங்க, கேஷுவலாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. இப்போ நான் க்ளோஸ்அப்பில் மூஞ்சி காட்டினது இவ்வளோ நேரம் நான் போட்ட வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டு தான். அண்ட் பை த வே எஸ், நாங்களும் வந்து இந்த ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் டென்ஷன் ஆனோம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மூடில் இருந்தேன், அதனால் நான் ஓரளவுக்கு பரவாயில்ல. பிரபாதம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். பட் என்ன பண்ண முடியும், எதுவுமே நம்ம கையில் இல்லை. அவங்ககிட்ட நம்ம காசெல்லாம் அது டிமாண்ட் பண்ணல. இது வரைக்கும் 5-6 வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம வாட்டுக்கு இருப்போம், வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் ஏதாவது ஒரு கிட்ஸ் கூட இருப்பாங்க, ஒய்ஃப் கூட இருப்பாங்க, எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக
கஷ்டமாக இருக்கும். சரி நம்மளால் ஏதோ அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு சக்தி கொடுப்பாரு, அவங்களுக்கு அது இருக்கா கூட தெரில, அவங்களுக்கு என்ன சேலரி கூட தெரில, நம்ம எப்படி வந்து ஒரு 10,000 20,000 அவங்க எப்படி அஃபோர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து விட்டுருவோம். அது 5,000 இருந்தாலுமே நாங்கள் வந்து கேட்டது கிடையாது. அண்ட் பை த வே இப்படி வந்து மாலை போடும்போது ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க, நினச்சபடி அந்த பாட்டு. அதை விட எனக்கு ஒரு மாதிரி இமோஷனலாக ஆயிடுச்சு. ஐயோ குட்டி பசங்களாம் பார்த்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்ற மாதிரி கண் கலங்கிட்டேன் நான். அண்ட் இவங்களாம் என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸு. ஆல்ரெடி வந்து நாங்கள்லாம் பழைய ஆஃபீஸில் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க ஆப்வியஸ்லி அங்கே வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் நாங்கள் மீட் பண்ணோம். அண்ட் அதில் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் மீட் பண்ணோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாட்டையும் வந்து பேசினது. பிரபா தான் கொஞ்சம் அந்த கார் மேட்டரில் லைட்டாக டென்ஷனாக இருந்தான். இல்லை பரவாயில்ல விட்டுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவனையும் சேர்த்து நான் வந்து கூல் பண்ணிட்டேன். அண்ட் கைஸ் இந்த வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்போட ஓவரால் லுக்கு வந்து இந்த ஃபுல் லுக் வந்து இந்த ஸ்டேஜில் தான் தெரியுது. இது ஒரு காட்டன் சாரீ தான், ஆனால் பாருங்களேன் ஒரு காட்டன் சாரீன்ற ஒரு ஃபீலிங்கே வந்து இருக்காது பாருங்கள். அந்த ஒரு பலன்னு இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு சில்க் சாரியோட ஃபீலிங் தான் கொடுக்கும். நீங்கள் வெட்டிங் கூட இதை வந்து கட்டிட்டு போகலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. டின்னர் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டை வீட்டில் விட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். கைஸ் வெட்டிங்லேருந்து வந்துட்டேன். எப்பயுமே வெளியே போயிட்டு வந்தால் அட்லீஸ்ட் ஒரு வெட் டிஷ்யூ வச்சு மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இது வந்து மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் தான், அது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாவது நீங்கள் வந்து படுத்துருங்க, வேறு எது பண்ணாட்டியும் கூட. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்களோட ஃபேவரட் யூடியூப் சேனல் வில்லேஜ் டேட்டா பேஸ், அதுதான் வந்து ரகுவண்ணன் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. எங்களோட ட்ரிப் அட்வைஸரும் அவர் தான். நாங்கள் எந்த ட்ரிப் போனாலும் எப்படி போகணும், என்ன பண்ணோம், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற எல்லாமே வந்து அண்ணன்கிட்ட கேட்டுட்டு தான் போவோம். எப்பயுமே அவள் சேனல் எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் இது எதுவுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது, எல்லாமே நானே சொல்கிறது. ஸோ அண்ணனோட விளாக் பார்த்தா எங்களுக்கு ஒரு மனசு ஆறுதலாக சந்தோஷமாக, அவரோட ஸ்லாங் எல்லாம் கேட்டதான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். கேட்டு நாங்கள் வந்து தூங்க போகிறோம். எஸ் கைஸ் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்பாகவும் மட்டும் இல்லாமல் ஒரு விளாகாகவும் நான் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய். நன்றி.